Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்த 2026 அடுத்த சிஎம் இந்த இளைய காமராஜர் இப்பெல்லாம் மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு. கோட்டைக்குள்ள நுழைய போறாருமா, அவர் ஏன் இளைய காமராஜர்னு சொல்லக்கூடாது? கோட்டைக்குள் நுழைய போறது கன்ஃபார்ம் தானே? அந்த கோட்டைக்குள்ள காமராஜர் இருந்தது உண்மை தானே? அப்புறம் ஏன் அவரை சொல்லக்கூடாது? நானே திரு விஜய் அவர்களுக்கு சொல்றேன், அவர் ஒரு பெருந்தன்மையா சொல்றாரு, இளைஞர்களை அவர் பாராட்டும் விதம் அவரை நாம் பாராட்ட வேண்டும். அதனால அவரு ஒண்ணுதாம்மா, அவர் அரசியல்ல நிச்சயமா சிஎம் அவர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த வருஷம் நமக்கு தெரியாது, அது 21 இருக்கலாம், 26 இருக்கலாம், 31 இருக்கலாம், 36 இருக்கலாம். படிப்புன்ற ஆங்கிள் பாத்தீங்கன்னா திரு விஜய் அவர்களை இளைய காமராஜர் என்று தைரியமாக சொல்லலாம். ஏனென்றால் கோட்டையில் நுழைய போகிறார், அதனால் இளைய காமராஜர் என்று சொல்லலாம். இதை நீங்க ஹெட்லைனா போடுங்க. அவர் முதல்ல கல்விக்கு என்கரேஜ் பண்ணுங்க, யங்ஸ்டர்ஸுக்கு என்கரேஜ் பண்ணுங்க, மாற்று தருவதற்கான தகுதி அவருக்கு, அமைதியா இருக்கு, ஒரு புதுவிதமான அரசியலை தருவார். அவர் மேடைக்கு மேடை சண்டை போட்டுட்டு ஓகே, ஒரு டிப்ளமேட்டிக் அரசியலை அவர் தருவார்னு நான் நம்புறேன். இதை எல்லாரும் நம்புறாங்க. ஆனா ஒரு வேல்முருகன் மாதிரி அவன ஆட்கள் ஒரு எம்எல்ஏ ஆனதுக்கே தாங்க மாட்டேங்க. இங்க யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் முருகனுடைய ஆசீர்வாதம் உண்டு. ஸோ 22ஆம் தேதி மதுரையில் அவருக்கு பிரம்மாண்டமா ஒன்று நடக்க போகுது. இவருடைய பர்த்டேவும் பிரம்மாண்டமா நடக்க போகுது. ரெண்டும் ஒன்று சேர்ந்தால், முருகன் ஆசீர்வதித்தால் இவர் அரியணையில் அமர்வார். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆதன் சினிமா நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட பிரவீன் காந்தி சார் தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரீசெண்டா விஜய் சார் ரொம்ப பிரம்மாண்டமா கல்வி விருது அப்படின்றத பண்ணியிருந்தாரு. 4 கட்டங்களா ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருந்தது. அதை பத்தி உங்களோட கருத்து என்னது சார்? இல்ல ஒரு எப்பவுமே ஒரு சமுதாயத்துல இளைஞர்கள் மேல் யார் மரியாதை வைத்திருந்தாலும், அவங்க நல்லா இருக்கணும்னு யார் நினைச்சாலும், அதுவும் ஒரு தலைவரா மாறி இருக்காரு. கடந்த 2 வருஷம் பண்ணும்போது அவர் ஒரு பெரிய நடிகர் தான். இந்த வருஷம் அவர் அறிவிக்கப்பட்ட அரசியல்வாதி. ஓகே, அதுக்கு முன்னாடி அரவணைத்த அரசு, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஜய் இன்னைக்கு அறிவிக்கப்பட்ட அரசியல்வாதியா மாறி இளம் தலைமுறை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. எப்பவுமே அடுத்த தலைமுறை இளைஞர்கள் மேலும் படிக்கிற பசங்க மேல யாருக்கெல்லாம் கருணை இருக்கோ அவங்களெல்லாம் நம்ம வரவேற்கணும். திரு விஜய் அவர்கள் செஞ்சிருக்கிற வேலையை என்ன கேட்டால் எல்லாரும் செய்யணும். அவங்கவுங்க லெவலுக்கு. இப்போ விஜய் சார் செய்கிறாருன்னா அவர் பெரிய சம்பளம் வாங்குறாரு, பெரிய லெவல் பண்ணுறாரு. ஆனால் நடிகர் சூர்யா கூட ஏதோ பண்ணுறாரு, பட் அது ஒரு அறக்கட்டளைங்கிற பேரில் பண்ணுறாங்க. இது இண்டிவிஜுவலாக தன்னுடைய சம்பாதியத்திலேருந்து மனசு செய்கிறது இருக்கு இல்லையா, அது அரசியல் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, உடனே அவருக்கு அரசியலுக்கு வர ஆசையாலையும் அரசியல் கணக்கு போட்டு தான் வராரு. கணக்கு போட்டாலும் பரவாயில்ல, வந்ததுக்கப்புறம் கொள்ளை அடிக்கிறீங்களே. வர்றதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு வர்றாரு, வந்ததுக்கப்புறம் எல்லாம் கொள்ளல அடிக்கிறீங்க. அதுக்கு அவர் எவ்வளோ பெட்டர் தானே இல்லையா? அதனால இந்த செயலை, இளைஞர்களை அவர் பாராட்டும் விதம் அவரை நாம் பாராட்ட வேண்டும். அதனால அவர் ஒண்ணுதாம்மா, அவர் அரசியல்ல நிச்சயமா சிஎம் ஆகிறார், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த வருஷம் நமக்கு தெரியாது, அது 21 இருக்கலாம், 26 இருக்கலாம், 31 இருக்கலாம், 36 இருக்கலாம். அது அவருடைய தீவிரமும் அவர் அது மேல காட்டுற வெறியும் தான் அவர் அந்த இடத்துக்கு உட்கார வைக்க. ஆனா கன்ஃபார்மா இந்த 3 டேட்டுக்குள்ள அவர் கன்ஃபார்ம். நிறைய பேர் இளைய காமராஜர் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. மறாவது வாட்டி விஜய மைக் வாங்கி சொல்லியிருந்தாரு, இந்த 2026 அடுத்த சிஎம் இந்த இளைய காமராஜர் இப்பெல்லாம் மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு. கோட்டைக்குள்ள நுழைய போறாருமா, அவர் ஏன் இளைய காமராஜர்னு சொல்லக்கூடாது? கோட்டைக்குள் நுழைய போறது கன்ஃபார்ம் தானே? அந்த கோட்டைக்குள்ள காமராஜர் இருந்தது உண்மை தானே? அப்புறம் ஏன் அவரை சொல்லக்கூடாது? நானே திரு விஜய் அவர்களுக்கு சொல்றேன், அவர் ஒரு பெருந்தன்மையா சொல்றாரு. பெருந்தன்மை, ஏன்னா காமராஜ்ன்றது ரொம்ப பெரிய ஆளுமா. அது ஒரு வகையில விஜய் சார் சொல்றது கரெக்ட். ஏன்னா அந்த தியாகம்லாம் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பண்ண முடியாதுமா. அது உச்சகட்டம். அவங்கெல்லாம் அதாவது எக்ஸ்ட்ரீம் தன்னுடைய வாழ்க்கையை அரசியலுக்காகவும் தமிழர்களுக்காகவும் இந்தியர்களுக்காகவும் முழுக்க முழுக்க ஒப்படைச்சிட்டு கடைசியா வெறும் 72 ரூபா தான் அவருடைய சொத்து மதிப்பு இல்லையா? அவருடைய கார் கூட அரசாங்கத்தோட கார் தான் அவர் யூஸ் பண்ணாரு. மிக மிக நேர்மை. தன் தாய் ஒரு முறை அம்மா தண்ணி இல்லை, வீட்டில் தண்ணி பம்ப் இல்லை, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க,
சிஎம்மோட வீட்லேயே தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு கை பம்பை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து வராரு, அவர் காமராஜர் அம்மாவை பார்க்க வராரு. மோடி எப்படி அம்மாவை பார்க்க போவாரோ அதே மாதிரி அம்மாவை பார்க்க போகும்போது பார்த்தா கை பம்பு இருக்குது. இது என்னது இதுன்னு இல்லைப்பா, அது மாதிரி நான் குடத்தை தூக்கிட்டு போகிறத வரதை பார்த்து பாவம் சிஎம்மோட அம்மாவுக்கு இவ்வளோக்கு வயசான அம்மா வேற, அப்படி இருந்தாலும் என்னன்னே தப்பு இல்லைங்கிறேன், அதை தப்பு இல்லைங்கிறேன். எல்லாரும் அந்த ரோட்டில் இருக்க எல்லாரும் கிடைச்சிதா, உனக்கு மட்டும் போட்டா எல்லாம் மொத்த தெருவுக்கு வரட்டும் அப்புறம் உனக்கு போடலான்னு புடிங்கிட்டு போயிட்டாங்கம்மா. என்ன ஒரு நேர்மை பாருங்க, அது நேர்மை. ஸோ அதனால திரு விஜய் அவர்கள் சொன்னது உண்மைதான், என்ன காமராஜோட ஒப்பிடாதீங்கன்னு உண்மைதான். ஆனால் இருக்கிற ஆட்களை கம்பேர் பண்ணா காமராஜோட வாரிசு யாருன்னா அவர் தான். இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, சலிச்சோம்னா சலிப்பாரு, சலிச்சு பார்த்தோம்னா யாராவது ஒண்ணு தேருன்னு பார்த்தா தேடி தேடி சலிப்பு வந்ததுதான் மிச்சம் சலிச்சதுல. அதனால அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, அதுவும் படிப்புன்ற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களை இளைய காமராஜர் என்று தைரியமாக சொல்லலாம். ஏனென்றால் கோட்டையில் நுழைய போகிறார், அதனால் இளைய காமராஜர் என்று சொல்லலாம். இதை நீங்க ஹெட்லைனா போடுங்க, கோட்டையில் நுழைய போகும் விஜய் இளைய காமராஜர் தான், ஓகே அப்படின்னு போடுங்க, ஒன்றும் தப்பு வராது. அவரோட பெருந்தன்மை வேணான்னு சொன்னது பெருந்தன்மை, ஆனா வேற ஆள் இல்லாம நம்ம அவரை சொல்றோம். வேல்முருகன் வந்து தொடர்ந்து பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவரு ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்றாருன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு சொல்லியிருந்தாரு, ரஜினிகாந்த் சாரே வந்து பெரிய ஆளு, அவரே வந்து அரசியல்ல சஸ்டெயின் ஆகல, விஜய் என்ன பெரிய ஆளான்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நிறைய பேர் இப்போ அவரை நல்லா ரோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார் சோசியல் மீடியாஸ்ல. அதாவதுமா திரு விஜய் டீல் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்ல, விஜய் டீல் பண்ற அளவுக்கு வேல்முருகன் ஒரு ஆளே கிடையாது. ஏன்னா யாரை நான் எதிர்க்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, சும்மா போற போக்குல நானும் கைதி தான், நானும் ரவுடி தான்ற மாதிரி. அப்படியே நம்ம அந்த வடிவேலு படத்துல தலைநகரம்னு நினைக்கிறேன், நானும் ரவுடி தான்ட்டு வாலண்டரியா வந்து வண்டியில ஏறுவாரு. யாரு? வடிவேலு. வாலண்டரி வண்டி கூட்டம், இதெல்லாம் வாலண்டரி வேல்முருகன் கூட்டம். இதெல்லாம் தானா வந்து வண்டியில ஏறிச்சுன்னா கவனிப்பாங்கல்ல. அதுவும் தம்பி வேல்முருகனே சொல்லியிருக்காரு, எனக்கு தம்பி தான் அதெல்லாம், சீமனே என் தம்பி, இதெல்லாம் என் தம்பி தானே. தம்பி வேல்முருகன் வந்து என்னன்னா, நான் தமிழர்களுக்காக குரல் கொடுத்தேன். என்ன உன் குரலால எங்க எதிர்விச்சுது, என்ன நடந்தது? எப்பவுமே ஒரு விஷயம் இப்போ திரு விஜய் அவர்கள் படிப்புக்காக செய்யறாரு. இன்னும் ஒரு 2 வருஷம் ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா இது மாதிரி பல பேர் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ ஒரு ஆரம்ப புள்ளியை வச்சிருக்காரு. யாருக்கு? எதிர் வருங்கால தலைமுறைக்கு. நீ என்ன பண்ண? வேல்முருகன்ற ஒரு பர்சன், தம்பி வேல்முருகன் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு? 3 வாட்டி எம்எல்ஏ ஆயிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்தாரு. தன்னை ஒரு பெரிய ரவுடித்தனமான ஒரு அரசியல்வாதியா தன்னை காட்டிக்கிட்டாரு. இவராலேயே பாமகக்கு கெட்ட பேரு. பாமகன்றது வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு நல்ல படிச்ச ஆளு. ஆனா இவளுங்கிற மாதிரி ஆட்களால அந்த கட்சிக்கு பேர் கெட்டதுதான் உண்மை. பேச தெரியாது, ஒழுங்கா பேச தெரியாது. ஏங்க நீங்க விஜய தாக்கி பேசுங்க, ஆனா அங்க வந்த பொண்ணுங்களை தப்பா பேசலாமா? இல்லையா? அந்த பொண்ணுங்க ஒரு அண்ணன்ற மாதிரியும் ஒரு அப்பான்ற மாதிரியும் தான் திரு விஜய் அவர்களோட ஏஜ்ல பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்களுக்கு, அந்த 16-18 வயசு பொண்ணுங்களுக்கு டிவிலேயே பார்த்த ஒரு பர்சனாலிட்டி. நீங்க கூட சின்ன பிறந்ததுல இருந்தே விஜய் பாட்டு தான் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஏன்னா டான்ஸ் அதிகமா இருக்கிறதுனால மிச்ச நடிகர்களை விட இவர் பாட்டு தான் டிவியில அடிக்கடி போடுவாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டு அம்மா ஊட்டி விடும் போதே விஜய் பாட்டை போட்டு தான் விருந்தே வச்சிருப்பாங்க. குழந்தைக்கு விருந்து வைக்க வேண்டும் என்றாலும் விஜய் பாடல் வேண்டும். இதுதான் நம்மளுடைய கலாச்சாரத்தில் அது வந்துருச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு இப்போ 16-18 ஆகி ஒரு அச்சீவ் பண்ணும்போது விஜயே வந்து பாராட்டுறாருன்னா அதுக்கு எவ்வளோ ப்ரௌடாக இருக்கும். அங்கே வந்து நீ அதை போய் காமமாக பார்க்குற, அசிங்கமாக பார்க்குறன்னா உங்களை மாதிரி ஆட்களால தான் தமிழோட மரியாதையே போகுது. இதெல்லாம் நினைக்க கூடாது, அந்த தாட்டே வரக்கூடாதுமா. சில தாட்டே வரக்கூடாது. நீங்கள் வந்து இப்போ வீட்டில் வந்து டாய்லெட் ரூம் இருக்குது, நம்ம பூஜை ரூமை நினைப்போமா டாய்லெட் ரூம் நினைப்போமா? பூஜை ரூமை தான் நினைப்போம். அதுதான் நம்மளுடைய படித்தோம், நம்மளுடைய மனிதன் வளர்ந்துருக்கான்றது எது? அதுக்காக அது இல்லாமலாம் இருக்காது. ஆனால் நம்ம எங்கே அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், எங்கே நம்ம யாரையும் கூப்பிட்டு வச்சு காட்டுவோம்னா அதை தான் காட்டுவோம். அது மாதிரி வேல்முருகன் மாதிரியான ஆட்கள்லாம் அரசியல்லேருந்தே அகற்றப்பட வேண்டும். நிறைய பேர் கல்வி விருது இந்த மேடையில வந்து சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, 2026 நீங்க தான் சிஎம், என்னோட முதல் ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்ட்டு ஆணித்தனமா சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது 2026 விஜய் உண்மையாவே சிஎம் ஆயிடுவாரோ அப்படிங்கிற கேள்வி வந்துகிட்டு இருக்குல்ல சார். இப்போ இல்ல, இளைஞர்களுடைய மனசுல அது இருக்குமா? ஆனா
அதற்கான செயல்பாடுகள் எவ்வளவு ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறது தான். அதாவது அதுக்கான ஸ்கோப் இருக்குது, ஆனால் அதற்கான எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்றது தான். ஸ்கோப் இருக்குது, ஸ்கோப் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் மாற்றம் தேவைப்படுது. அதாவது 2021 திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்திருந்தால் நிச்சயமாக ஃபுல் ஸ்வீப்பில் ஜெயிச்சிருப்பார், மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அங்கே என்னமோ ஒரு கேம் ஆடிட்டாங்க, கேம் ஆடி அவர் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கு அந்த நேரத்தில் கொரோனா வந்து உள்ளே நுழைஞ்சிருச்சு. ஓகே, ரஜினி அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு கொரோனாவே கொண்டு வந்தாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஓகே, அதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, மேனிப்புலேட் பண்ணி அவர் ஆஃப் பண்ணிட்டாங்க. அவர் மட்டும் வந்திருந்தார்னா தமிழகத்தின் அரசியல் இன்னைக்கு வேறமா. அதை போல திரு விஜய் அவர்களுக்கு அந்த இது இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. எப்போவுமே இப்போது ஒரு எம்ஜிஆர் இருந்த இடத்த வந்து யார் ஃபில்லப் பண்ண போகிறாங்கன்னு போது ஜெயலலிதா போராடி வந்து பிடிச்சிருச்சு. என்றைக்குமே எம்ஜிஆரையும் எதிர்த்துக்கிட்டு இருந்த கலைஞரை வந்து ஜெயலலிதாவும் எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டே இருந்தார். 2 பேருமே ஜாம்பவானாக இருந்தாங்க, 2 பேருமே இல்லை. நமக்கு ஒரு 40-50 வருஷமா அரசியல்னால இவங்க தான் நம்ம கண்ணில் தெரிஞ்சாங்க. இப்போ விஜய் அவர்களை எல்லாருமே வந்து நடிகர் அப்படிங்கறதா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த மேடையில கூட வந்து ஒரு பொண்ணு கேட்டிருந்தாங்க, உங்களை வந்து நாங்க ரொம்ப சூப்பர் ஸ்டாரா வந்து பார்த்துட்டோம், உங்களோட படங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு படமாவது கொடுங்க அப்படின்ட்டு. நடிகரா வந்து எல்லாருக்குமே பிடிக்குது சார். ஆனா ஒரு பொலிட்டிக்கலா ஒரு தலைவரா வந்து ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைப்பீங்களான்னு? ஏங்க 15% 20% கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க, இப்போ போய் நினைப்பீங்களான்றீங்க? இப்போவே அவருக்கு 15% 20% கன்ஃபார்ம் ஓட்டுமா? அதை அவர் என்ன லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு? இப்போ இருக்கிற ஓட் பேங்கை வச்சுக்கிட்டு அவர் இப்போ போகிற ஸ்பீட்லேயே போனார்னா கன்ஃபார்மாக 15% 20% ஓட்டுகளை வாங்குவார், பிரிப்பார். ஒரு அடுத்த எலெக்ஷனே குழப்பமான எலெக்ஷனாக இருக்கும். யாரும் இண்டிவிஜுவலாக வர முடியாது. விஜய் சார் வரலன்னா ஏடிஎம்கே வந்துடும். விஜய் சார் வரலன்னா ஏடிஎம்கே ஃபுல் ஸ்வீப்பில் வரும். ஏன்னா நம்மளுடைய தமிழக மக்கள் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றி மாற்றி ஓட்டு போடுவாங்க. 2 முறை ஜெயலலிதா இருந்ததுனால போட்டாங்க. அப்புறம் ஜெயலலிதா அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்த உடனே எடப்பாடி ஏதோ தள்ளி விட்டார் வண்டியை. அப்போ மக்களுக்கே ஒரு மாற்றம் வேணும் தான் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டாங்க. டிஎம்கேக்கு பிடிச்சி எந்த காலத்துலையும் போட மாட்டாங்க, மாற்றம் வேணும்னு தான் போடுவாங்க. அது மாதிரி இப்போ மக்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். சரி, எனக்கு பிடிச்ச ஆள் யாருன்னு பார்த்தா யாருமே இல்லை, எல்லாம் கடிச்ச ஆளுங்களாக தான் இருக்குது, பிடிச்ச ஆள் யாருமே இல்லை. அதில் இப்போதைக்கு விஜய் எனக்கு பிடிக்கும், பெண்களுக்கு பிடிக்கும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு பிடிக்கும். அரசியல் பண்ணுறவங்களுக்கு பிடிக்காது. இந்த அரசியல்லையே கொட்டை போட்டு அந்த காலையில் போய் தினத்தந்தி படிப்பான் தெரியுமா, அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு என்ன தெரியும் விஜய்க்குன்னு கேட்பான், அவனுக்கு ஒன்றும் தெரியாது. யார் கேட்குறவனுக்கு ஒன்றும் தெரியாது. விஜய்க்கு தெரியறது இருக்கட்டும், உனக்கு என்ன தெரியும்னா ஒன்றும் தெரியாது. அந்த தந்தியில் ஒரு 4 நியூஸை படிச்சுட்டு அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் தான் இவங்களுடைய பலம். யாருக்கு? டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேக்கும் அவன் தான் பலம். அவன் அப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கிற வரைக்கும் இந்த நாடு மாறாது. அவ்வளோ பேச்சு பேசுவான். காலையில் தந்தியை பார்த்துட்டு பேசுவான், பார்த்தா தேர்தல் நேரத்தில் காசு வாங்குவான். அவ்வளோ வாய்க்கிலேயே பேசுவான். அவன் தான் இந்த நாட்டை குட்டி சோறாகிறவன். ஆனால் இளைஞர்கள் அந்த தப்பை பண்ண மாட்டாங்க. இளைஞர்களுக்கு வந்து நீ கொடுக்குற 1000-2000 தூக்கி மூயில போட்டுருவான். ஓகே, அந்த ஓட்டு விஜய்க்கு தான், திரு விஜய் அவர்களுக்கு. பெண்கள் ஓட்டு விஜய் அவர்களுக்கு. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு 15%. நான் இது ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். 15% கன்ஃபார்மாக விஜய் அவர்கள் வாங்குவார். இப்போ வந்து அந்த பிரசாந்த் கிஷோர் வந்து பார்த்ததில் 15-20% வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது அவர் ஒரு அதிர்வை ஏற்படுத்துவார். போய் அமர்வாரா அரியணையில்? அதிர்வை தருபவர் அரியணையில் அமர்வாரான்னு கேட்டால் அது அவரோட கேம் தான். அவர் யார் கூட கூட்டணி வைக்கிறாரு, எந்த அளவுக்கு இறங்கி ஆடுறாரு, அதெல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா அவரை விடவே மாட்டாங்க, ரவுண்டு கட்டி அவரை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கே வேல்முருகன் இப்படி பேசுகிறாப்பில்லையே, அப்போ எவ்வளோ கோவத்தில் இருந்தால் வஞ்சம் தானே தெரியுது. இப்போ விஜய் அவர்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு சந்தேகம் சார், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணால் எப்பயுமே அஜித் அவர்கள் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவார், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒருவேளை உண்மையாவே விஜய் சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கல்வி விருதுலாம் பண்றீங்க, நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு ஏதாவது விஷ் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா சார்? இல்லை, அஜித் இருக்கார். ஓகே, கேட்கார், அவர் கார் தான் அவர். அதனால நிச்சயமா அவர் வந்து திரு விஜய் இன்னொன்று சைலண்டாக திரு விஜய் அஜித்தும் செய்கிறாரு. ஸோ இவர் அளவுக்கு செய்கிறாரான்றது எனக்கு தெரியல. ஆனாலும் அவருக்கும் செய்யக்கூடிய ஒரு மென்டாலிட்டி உள்ள பர்சன் தான். தான் கூட இருக்கவங்களை உருவாக்கணுன்ற எண்ணம் உள்ள ஒரு கேரக்டர் தான். நிச்சயமாக இப்போது படித்து நிறைய பசங்க வந்தாங்க இல்லையா, அதில் அஜித் சாரோடைய ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல, கண்டிப்பாக நிச்சயமாக இருப்பாங்க.
அது நல்ல மார்க் எடுத்து வந்திருந்ததுன்னா நான் இல்லை நான் வரமாட்டேன் நான் சொல்லும், இல்லை எனக்கு அஜித் குத்தா தான் வாங்குவேன் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ அவங்களும் வந்து வாங்கியிருப்பாங்க. அப்போ அது திரு அஜித் அவர்களுக்கும் தெரியும்ல. சரி, நல்ல விஷயத்த இறங்கி பண்ணுறாரு. எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க, ரஜினிகாந்துக்கு இல்லாத தைரியம், ரஜினிகாந்துக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு திரு விஜய்க்கு இருக்கிறது. இவ்வளோதான் மேட்ரு. இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னா, வேல்முருகன் சரி கேளுங்க. அவர் வந்து அவர் பேசின விஷயங்களுமே ரொம்ப அதிருப்தியா தான் சார் இருக்கு. ஏன்னா வந்து திடீர்னு இந்த பக்கம் பேசுறாரு, அதுக்கு வந்து அந்த பெண்கள்லாம் வந்து மேடையிலே பதில் சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து எனக்கு அப்பா மாதிரி, நீங்க வந்து அப்படிலாம் சொல்றீங்க, 2 கிராம் தங்கத்துக்காகலாம் நாங்க வரல, விஜய் அண்ணா வந்து என்னோட அப்பான்னு ஒரு சில பேர் சொல்றாங்க, ஒரு சில பேர் வந்து அண்ணா அப்படிங்கிறாங்க, தந்தைங்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும் போது நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்துக்கள் வருது இல்ல சார்? இல்லை, என்னன்னா வேல்முருகன் பேசுனதுலேயே ரொம்ப துதக்கோரு. இதுக்கு நம்ம ஆல்ரெடி பதில் சொல்லிட்டோம். நாங்கள் ரஜினியவே பார்த்தவங்க, ரஜினியோட பெரிய ஆள் அவங்க விஜய் அப்படின்னு அவர் வந்து சீண்டி விடுறதுலேயே இருக்காரு. யார? விஜய் சாருடைய ரசிகர்களை சீண்டி விட்டு கவனத்தை திருப்புறாரு, அட்டென்ஷனை திருப்புறாரு. ஓகே, இது வந்து எப்படின்னா அட்டென்ஷனுக்கான தகுதின்னு ஒன்று வேணும். இப்போ இந்த வேலையை அஜித் சார் பண்ணாருன்னு வச்சுங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. இது யாருன்னே தெரியாது, இது ஏதோ விழுப்புரத்தில். ஓகே, அது பாமகவுடைய பெல்ட், அது ரொம்ப நாள் பாமகவோட கட்சியோட இதுன்றதுனால அது அவர் ஜெயிக்கிறாரே தவிர, தனியாக வேல்முருகன்றது எதுவுமே இல்லாமல் நிற்க சொல்லுங்க பாப்போம். விஜய்க்கு எதிராக நிற்க சொல்லுங்க. அவர் உண்மையிலே கெத்தாக இருந்தா, விஜய் நான் நிற்கிற வரைக்கும் நான் நிற்க மாட்டேங்க, விஜய் இறங்குனதுக்கு அப்புறம் தாங்க நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்ல சொல்லுங்க. விஜயோட நான் ஒண்டி நிற்பேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. என்னன்னா ரஜினி சாரை விட விஜய் சார் துணிச்சல்னு நான் சொல்கிறேன். ஏன்னா 96 அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, எல்லாருக்கும் தெரியும், 1990. அப்போ அவர் ஒதுங்கிட்டார். மேபி அப்போ வந்து கலைஞர் இருக்காரு, ஜெயலலிதா இருக்காங்கன்னு மேபி வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் 2021 என்னவா இருந்தாலும் அவர் வந்திருக்கணும். அந்த தைரியம் எங்கே போச்சுன்னு தெரில. உண்மையிலே ரஜினிகாந்த் ரொம்ப போல்டான ஆள். அவர் ஏன் பயந்தார் தெரியல நமக்கு. ஆனால் அந்த பயம் விஜய்க்கு இல்லையே. நீங்கள் கொரோனா பயம்னு சொல்லுவீங்க, கொரோனா காலத்தில் தானே படமே ரிலீஸ் ஆச்சு. அண்ணாத்த படம் என்னத்த பண்ணிட்டு வந்தது, அது அண்ணாத்த அது ஏன் ரிலீஸ் ஆச்சு? நீங்கள் படத்தையில் ஸ்டாப் பண்ணியிருக்கணும். நியாயமாக நான் சொல்கிறேன், நான் படத்தையில் ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இப்போ அதை மட்டும் நீங்கள் பண்ணீங்க. அது மக்களுக்கு இருக்கிற கேள்வி. இப்போ நான் கேட்குறது வந்து ரஜினி சாரோட தீவிர பக்தன் நான். ஆனாலும் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கணும்ல. ஏன்னா அவர் வந்திருந்தா வேற தமிழ்நாடுங்க. நமக்கு என்ன வேதனைன்னா, ரஜினி சார் வந்திருந்தா இது ஆன்மீக பூமியாக மாறி இருக்குங்க. அது இல்லாதனால எங்களை மாதிரி ஆட்களுக்கு கோவம். உண்மையிலே நான் கோவத்தில் தான் இருக்கேன். ஆன்மீக பூமியாக மாற்றுறதுக்கு தான் அவரை இறைவன் அவ்வளோ பெரிய ஆளாக ஆக்கி வச்சிருக்காரு. நீங்கள் பாட்டு போயிட்டீங்க. ஓகே, அடுத்து வர விஜயாவது இதை ஒரு படித்த பசங்களுடைய ஊராக மாற்றணும், ஒரு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கணும், ரவுடித்தனத்தை பேசக்கூடாது. இப்போ அது விஜய் கிட்ட இருக்கு. ஏன்னா விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னா, அவர் முதல்ல கல்விக்கு என்கரேஜ் பண்ணுறாரு, யங்ஸ்டர்ஸுக்கு என்கரேஜ் பண்ணுறாரு, மாற்றம் தரதுக்கான தகுதி அவர்கிட்ட இருக்கு, அமைதியாக இருக்கார், ஒரு புதுவிதமான அரசியலை தருவார். அவர் மேடைக்கு மேடை சண்டை போட்டுட்டு இருக்க மாட்டார். ஓகே, ஒரு டிப்ளமேட்டிக் அரசியலை அவர் தருவார்னு நான் நம்புகிறேன். இதை எல்லாரும் நம்புகிறாங்க. ஆனால் ஒரு வேல்முருகன் மாதிரி அவன ஆட்கள் வந்து ஒரு எம்எல்ஏ ஆனதுக்கே தாங்க மாட்டேன்த. அதை போட்டு இழுத்து போட்டு பூட்டுறது, இதை இழுத்து போட்டு பூட்டுறது, இதில் வந்து டோல்கேட்டில் தகராறு பண்ணுறது. சரி, தகராறு பண்ணி வாட் இஸ் த எண்டு? அந்த டோல்கேட்டை எடுத்துட்டிங்களா, ஃப்ரீ பண்ணி விட்டீங்களா, என்ன பண்ணீங்க? சும்மா 4 நாள் இப்போ தகராறு பண்ணால் அது ஒரு பெரிய சாதனையாது. நிறைய பேர் வந்து இந்த கோட் படம், அதுக்கப்புறம் ஜிபியு, இந்த படங்கள் அப்பெல்லாம் கூட அஜித் சாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும், விஜய் சாரோட ஃபேன்ஸா இருக்கட்டும், 2 பேரும் மிங்கிள் ஆயிதா படங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. நம்ம 2 பேருமே இவங்களோட போட்டோஸ் அப்படின்னா வந்து 2 போட்டோ கிட்ட தான் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். விஜய் சாரும் அஜித் சாரும் ஒரு போட்டோ இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஷாலினி மேமும் அவங்களோட குழந்தை கூட ஒரு போட்டோ இருப்பாங்க. ஏன் சார் அதை எடுத்தே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சந்திச்சது கிட்டதே இல்லையா? இல்ல ஒரு போட்டோஸுமே எடுத்துருந்துக்கவே மாட்டாங்களா சார்? இல்லை, இப்போ இந்த பேட்டி திரு விஜயை பற்றின பேட்டி. ஓகே, திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து வெற்றி பெறுவார். அப்போ திரு அஜித் அவர்கள் ஆசீர்வதிப்பார். உடனே இருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்குவார். ஏன் இவ்வளோ நாள் சந்திக்கலைன்னா, எம்ஜிஆர் சிவாஜி அப்படி தான் இருந்தாங்க. ரஜினியும் கமலும் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து நடித்தாங்க. ஒரு காலத்தில் அப்படியே 2 பேரும் இரு துருவங்களாக மாறிட்டாங்க. எங்கேயாவது ரேராக மீட் பண்ணிக்குவாங்க. ஓகே, அப்போ வந்து என்னென்னா, ஒரு பாலச்சந்தர்னு ஒருத்தர் சென்டராக இருப்பார். பாலச்சந்தர் கூப்பிட்டா 2 பேருமே வருவாங்க. அப்படி வந்து திரு கமலும் திரு ரஜினியும் அடிக்கடிக்கு சந்திச்சுக்குவாங்க. இப்போ இவங்களை ஆப்ரேட் பண்ணுற சக்தி யாருக்குமே இல்லை.
விஜயும் விஜய் வந்திருப்பா, அஜித் வந்திருப்பான்னு சொல்ற அளவுக்கு யாருமே இல்லை. நடுவுல அன்னைக்கு பாலச்சந்தர் இருந்தார், அன்னைக்கு அண்ணான்னு இருந்தாங்க, காமராஜ்னு ஒருத்தர் இருந்தார். அவங்கெல்லாம் கூப்பிட்டா இவங்கெல்லாம் போயிடுவாங்க. அப்போ வந்து கேப் இல்லை. இப்போ இவங்க 2 பேரையும் வந்து கூப்பிட்டு பேசுகிற அளவுக்கு இங்கே ஆள் இல்லை. எல்லாமே இவங்க முன்னாடி சாதாரணமாக இருக்காங்க. ஒருவேளை இப்போ வந்து எம்ஜி இவர் இருந்தாருன்னு வச்சுங்க, கலைஞர் ஒரு வேளை இருந்திருந்தா அவரோட ஃபங்க்ஷனுக்கு 2 பேரையும் கூப்பிட்டா 2 பேரும் போவாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுமை இல்லை. அதனால இது 2 பேர் தனி வலிமையாக நிற்குது. எப்பயுமே சோஷியல் மீடியாஸ்ல விஜய் ட்ரெண்டிங் தான் சார். ஆனா அஜித் சார் வந்து இந்த சோஷியல் மீடியா பக்கம்லாம் பெருசா வரமாட்டாரு. ஒரு பக்கம் அவரோட கார் ரேஸ்ன்னு இருப்பாரு, ஒரு பக்கம் அவரோட ஃபேமிலின்னு இருப்பாரு. ஆனா இப்போ வந்து சிஎஸ்கே மேட்சுக்கு வராரு, அவரோட ஃபேமிலி கூட நிறைய ஸ்பெண்ட் பண்றாரு, அந்த வீடியோஸ்லாம் வருதே சார். ஆனா இந்த பக்கம் விஜய் சார் ரொம்ப சைலண்டா இருக்காரு. அவரோட ஜனநாயகன் படத்துல இருந்து எந்த அப்டேட்டுமே வரல. எதுக்காக சார் இவ்வளோ விஷயங்கள் டிஃப்ரெண்டா இருக்குல்ல பார்க்கும்போது? திரு விஜய் அரசியலில் வெற்றி பெறும்போது நிச்சயமா அஜித் அவர்கள் நிச்சயமா பாராட்டுவார். பாராட்டலாம், சொல்ல முடியாது, களத்துக்கும் வரலாம். ஏற்கனவே அமர் களம் பண்ணவர் அவர். ஜூன் 22ஆம் தேதி விஜய் சாரோட பர்த்டே. ஸோ என்ன எதிர்பார்க்கலாம் சார் அன்னைக்கு? இல்லை, உண்மையிலேயே இது வரைக்கும் திரு விஜய் அவர்களின் பர்த்டே விட இந்த பர்த்டே ஸ்பெஷலாக இருக்கணும். ஏன்னா இந்த பர்த்டேல பிறக்க போகும் அவர் ஆளப் போகிறாரா, அசர வைக்க போகிறாரா அரசியலில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இல்லை, 2 தான். ஒன்று ஜெயிப்பார், இல்லைன்னா மிரட்டுவார். 2த்துல ஒன்று கன்ஃபார்ம்மா. ஒன்று அரியணை, இல்லைன்னா கூட கல்லணை மாதிரி போய் உட்காருவார். சும்மா வந்தாருங்க, இந்த கமல் மாதிரிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இப்போ சொல்கிறேன், இவனுங்க எல்லாம் என்ன சொல்லுவானுங்க இந்த அரசியல் விமர்சகர்லாம், கமல்லாம் இப்படி தான் போயிட்டாரு, கடைசியில் அறிவாலயத்தில் போய் வந்து அமர்ந்து விட்டார் கமலஹாசன்வாங்க. அது கிடையாது விஜய். ஏன்னா விஜய் பின்னாடி பெரிய க்ரௌட், யங்ஸ்டர்ஸ்மா. கமல் சாருக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் கிடையாது இல்லையா? கமல் சார் 67 வயசு ஒரு அரசியலுக்கு வரும்போது எந்த யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க? இதில் யங்ஸ்டர்ஸ். நீங்கள் யங்ஸ்டர்ஸோட பவரை வந்து யாருமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவங்க என்ன வேணால் இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க விஜய்க்காக, திரு விஜய் அவர்களுக்காக. அது இல்லாமல் இப்போது தொடர்ந்து 3 வருஷம் இந்த குழந்தைங்களுக்கு பண்ணுறாரு இல்லையா, இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக கன்வெர்ட் ஆகும், ஆசீர்வாதமாக கன்வெர்ட் ஆகும். இந்த ஆசீர்வாதம் மேபி அவர் அரியணையிலும் ஏற்றும். ஆனால் எல்லாத்தையும் அவருடைய ஸ்பீடு தான் டிசைட் பண்ணும். ஸோ அந்த 22 வரப்போகிற 22 இன்னொன்று தெரியுமா? அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள் தமிழகத்துக்கு. ஏன்னா முருகனுக்காக 22ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக ஒன்று நடக்க போகுது. கன்ஃபார்மாக எழுதி வச்சிங்க, மிக பிரம்மாண்டமாக நடக்க போகுது. அது விஜய்க்கான கன்வர்ஷனாக மாறப்போகுது. ஓகே, நம்ம இதில் அரசியலை தாண்டி மதங்களை தாண்டி தமிழுக்கு தமிழ் கடவுள் முருகன் வந்து ரொம்ப முக்கியமான ஆள். அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் யாருமே வந்து எதையுமே பண்ண முடியாது. இங்கே யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் முருகனுடைய ஆசீர்வாதம் உண்டு. ஸோ 22ஆம் தேதி மதுரையில் அவருக்கு பிரம்மாண்டமாக ஒன்று நடக்க போகுது. இவருடைய பர்த்டேவும் பிரம்மாண்டமாக நடக்க போகுது. 2ம் ஒன்று சேர்ந்தால், முருகன் ஆசீர்வதித்தால் இவர் அரியணையில் அமர்வார் முருகனின் ஆசீர்வாதத்தில். ஸோ 22 கோஇன்சிடென்ட்டாக நடக்குது. அதே பர்த்டே அன்னைக்கு வருது. மேபி அப்படி இறைவனோட ஆசை அதுவாக இருந்தால் அது பெரிய ஆட்டமாக இருக்கும். இப்போ ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் அடுத்தது விஜய் அவர்கள் படம் பண்ணுவாரா மாட்டாரா சார்? கன்ஃபார்மாக பண்ணுவார். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், விஜயே சொல்லலை. என்ன கான்ஃபிடென்ட்ல அந்த வார்த்தை வருது? நமக்கு தெரியுமா, சைக்காலஜிமா தெரியும். அந்த வயசு, ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு, இவர் போகிற ஸ்லோ. முதல்ல நான் எதை வச்சு சொல்கிறேன்னா, அவர் போகிற ஸ்லோ. அந்த ஸ்லோ வந்து முழுசாக அவரை முழு நேரம் அரசியல்வாதியாக இருந்தால் இந்நேரம் இறங்கி என்னென்னமோ நடந்திருக்கும். அவர் எல்லாத்தையும் ஆழம் பார்க்குறாரு. அவர் டக்குன்னு எதையுமே செய்யக்கூடியவர் கிடையாது. ஒரு கதையை அவர் கேட்டார்னாலே உடனேலாம் ரியாக்ட் பண்ண மாட்டார். ஒரு வாரம் கழித்து ஃபோன் பண்ணி கூப்பிடுவார் டேரக்டருங்களை. அந்த ஒரு வாரம் அனலைஸ் பண்ணுவார், அந்த கதையில் நல்லது கெட்டது, மேபி யாரு கூட டிஸ்கஸ் பண்ணலாம், தெரில நமக்கு. ஸோ அது மாதிரி இந்த அரசியல் ஏன்னா பெரிய விஷயமா. நீங்கள் டிஎம்கே ஏற்று அரசியல் பண்ணுறது சாதாரண வேலை கிடையாது, சாதாரண வேலை கிடையாது. அப்போ அதில் நம்ம எப்படி இறங்க போகிறோம் அப்படின்னு அவர் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த அனலைஸ் பண்ணுற நேரத்தில் சரி இந்த வாட்டி நம்ம ஒரு மிரட்சியை கிரியேட் பண்ணுவோம், அப்புறம் புரட்சியை பண்ணுவோம். முதலில் மிரட்சி பின்னால் புரட்சி அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும்போது 5 வருஷம் சும்மா தானே இருப்பார். அந்த 5 வருஷத்தில் ஒரு 4 படம் பண்ணலாமே. அதுதான் என்னோட கான்செப்ட். நான் தொடர்ந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு காரணம், அவர் வந்து 36 வரைக்கும் நடிப்பார், 36 வரைக்கும் நடிப்பார்.
31ல் டஃப் ஃபைட்டு கொடுப்பாரு, 38ல் தக் லைஃபாக நிற்பார். இதுதான் நடக்க போகுது. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. உங்களோட நேரத்தை செலவு பண்ணி ரொம்ப நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.